தொடர்ந்து குஜராத்திலிருந்து வந்திருக்கிற குஜராத் பாஸ்டர் செல்வம் அவர்கள் பாஸ்டரை குறித்த சாட்சிகளை சொல்லுவார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. ஐயாவுடைய சாட்சி சொல்லணுமானால் அநேக சொல்லலாம். ஏறக்குறைய 25 வருஷமாக எனக்கு தெரியும். ஆனால் ஒரு 12 வருஷமாக ஒரு கூடையே போயிருக்கு. வட இந்தியாவில் எங்க கூப்பிட்டாலும் என்னதான் கூப்பிடுவார். நான் கூடயே போவேன். ஒன்னா படுத்திருப்போம், ஒரு கட்டில் இருக்கும், கீழே படுப்பேன், என் பக்கத்தில் படுப்பாரு. சேவிங் செட்டு கொண்டு போயிருக்க மாட்டேன், எனக்கு உட்காந்து சேவிங் பண்ணுவார். நல்லா இருக்கணும்டா, நீ பெரிய பெரிய ஆபீஸோட இருக்க, சுத்துத. அப்படி ஐயாவோட பல இடத்துல அவர் கூட இருந்து ஒன்னா படுத்து, ஒரு சில வேலையில வாடங்க வா மடியில படுற அப்படின்பாரு. எதுக்கு கவலைப்படுதும் பாரு. நேபாளா இருக்கட்டும், பூட்டானா இருக்கட்டும், எத்தனை இடத்துக்கு போனாலும் சரி, வெளிநாட்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலும் போயிட்டு ஐயா கிட்ட பேசிட்டே இருப்பேன். அப்ப ஐயாட்ட சொல்லுவேன், ஐயா குமரதாஸ் ஐயா இருக்கும்போது ஐயா கிட்ட தான் நான் பழகி பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த 12 வருஷ காலம் நீங்க ஐயா உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அதே போல என் தொழிலையும் சரி, சின்ன ஆட்களோட என்னோட பழக்க வழக்கமே இல்லையா. ஒன்று இருந்த பிரதமரோட இருக்கு, சிஎம்மோட இருக்கு. அதனால யாருமே என்ன கண்டுக்கணும் இல்லை. உன்னோட அழைப்பு அப்படிறா, நீ இதெல்லாம் கண்டுக்கிடாத. நீ ஊழியத்திலையும் உலக லெவலில் நீ போவ, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போய், உனக்கு பெரிய லெவலில் நீ போறன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வேண்டான்னு சொன்னாலும் ஐயா வலுப்படுத்தி, உனக்காக ஒரு பட்டம் உலக லெவலில் போறதுக்குன்னு சொல்லி, கிருபாசனத்தில் யாருக்கும் இல்லாத பட்டம்டா, பிஷப் பட்டம். அவர்கிட்ட பேசி அந்த ஊழியக்கார்கிட்ட செல்வது கொடுக்கணும். காலம் வரும் அன்னைக்கு வெளிப்படுத்து, நீ தனியாக ஒரு ட்ரஸ்ட் ஒன்று பண்ணு, நிறைய சிடி கேசட் போடணும், நிறைய இருக்கு என்கிட்ட. இப்போ போடாத, நான் சொல்லும் போது போடணும், வரும்போதெல்லாம் ரெக்கார்டிங் நடக்கும். இப்போ போட்டுறாத, காலம் நான் சொல்லுவேன் அப்போ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அநேக சிடி அது முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணி இருக்குன்னு சொல்லி அதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணி அநேக காரியங்கள் நாங்கள் செஞ்சோம். கடைசியில் போன வாரம் செல்வம் உன் வீட்டில் நான் தங்கி இருக்கணும்டா. அப்படியாயா, அப்போ என்ன செய்யலாம், ஒரு கல்யாணம் இருக்கு, ஊழியர் மீட்டிங் முடியுது, அப்போ ஒரு வாரம் இருந்துருது இல்லையா. சரி வந்துருதேன். டிக்கெட்டு நீ தாண்டா போடணும், இந்த திருப்பி ரிட்டர்னு திண்டுக்கல்லுக்கு, எனக்கு வேற யாரும் போடக்கூடாது. சரியா, நான் திண்டுக்கலுக்கு டிக்கெட் போட்டுருதேன். நேரம் வீட்டுக்கு வந்தார். பக்கத்துல இருந்தா இருக்கு சொன்னார். அநேக காரியங்கள் பேசினார். எப்பனாலும் நோட்டு பேனா எடுத்துட்டு வாடா, சொல்ற வசனத்தை எழுது. சொல்வார் ஒரு வார்த்தை, உலகத்துல எத்தனை பேரோ பிரசங்கம் பண்ணுவாங்கடா, எப்படியோ பண்ணிட்டு போட்டோம், ஆனா வாழ்க்கையில வாழ்ந்து காமிக்கணும்டா. அப்படிப்பட்டவனாதான் நீ வாழணும். அப்படிதான்டா நான் வாழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்துக்கெல்லாம் ரெடி ஆகணும். ஒரு வீடு வாங்கியிருந்தேன். 6 மாசம் முன்னுட்டிக்கே அதை உட்காடன் பண்ணணும், ஓப்பனிங். ஐயா நீங்க வரணும், நான் படுத்தாதான் நீ ஏத்துக்கிடுயா. நீங்க படுத்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள போகணும், வீடை பூட்டி போட்டு. சரி வீட்டு பிரதிஷ்டை பண்ணி சர்ச்சைக்கு எல்லாம் முடிச்சுட்டு சரி போய் கூட்டம் நடத்துன்னு சொன்னார். நடத்திட்டு இருந்தேன். கூப்பிட வந்தேன் மெசேஜுக்கு. உட்காந்து அழுதுகிட்டே இருந்தார். எதுக்கு அழுது என்னன்னு தெரியலடா அப்படி எனக்கு அழுக வந்துட்டு. போன வெள்ளிக்கிழமை சரி நான் போறேன்னு சொல்லி மெசேஜ் கொடுத்து முடிச்ச உடனே
ஒரு நாளும் அவர் கூட்டம் முடிஞ்ச உடனே உடனே கிளம்பி ஓடிடுவாரு. அது எல்லாத்துக்கும் தெரியும். என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் கூப்பிடுறா, விசுவாசிகளும் கூப்பிடு, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணணும். ஒரு எண்ணெய் எடுத்துட்டு வா, தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வா, எடுத்து போட்டு அவ்வளவு பேத்துக்கு வச்சு லைன்ல ஜெபம் பண்ணாரு. ஒவ்வொரு விசுவாசிக்கா ஜெபம் பண்ணாரு. என் பையனை கூப்பிட்டு தனியா பேசினாரு. அது முடிச்சு சொல்லனா எவ்வளவோ சொல்லலாம், முடிக்கிறேன். அது முடிச்சுட்டு நாங்க எல்லாம் ஒன்னா பிரயாணம் பண்ணோம். என்ன சாப்பாடு வேணாலும் சரி என்கிட்ட சொல்லுவாரு. ஒரு வேளை வந்து ஒரு நேரம் வீட்டுக்கு வந்திருக்காரு, என் மனைவி இல்லை, ஐயா அவர் கேட்காரு, இது சாப்பிடுன்றா என்ன செய்யலான்னு. எனக்கு தெரியாது, என்ன சமைக்கிட்டு தெரியுமா, வா போ நம்ம 2 பேரும் சமைப்போம். அப்படி 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டோம். யார்கிட்டடா நான் உரிமையா கேட்க முடியும் அப்படிம்பாரு. ஒரு வாரம் போன் பேசலைன்னா இப்ப நான் கேட்பேன். உடனே அவருக்கு முன்னகுட்டி, ஐயா மறந்துட்டீங்களாம, ஏய் நீ கொடுத்த டைரி தாண்டா வச்சிருக்கேன் 10 வருஷமா. எத்தனை டைரி வரும் தெரியுமா எனக்கு? நீ கொடுத்த வாட்சி தாண்டா. எவன் வாட்சி கொடுத்தாலும் கேட்டது கிடையாது. என்கிட்ட வாட்சா இல்லை, நீ கொடுத்த டேப்பு தாண்டா. வேற எவன்ட்டு நான் வாங்குறதும் கிடையாது. நானும் வாண்ட உரிமையா கேட்பேன். அப்படி ஒரு பாசமா ட்ரெயின்ல வந்தோம். ட்ரெயின்ல இறக்கி விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட இருந்தோம், பேசணும், ஜெபம் பண்ணாரு காலையில. சரி நீ போயிட்டு, இதான் உனக்கு பயணம் தொடங்குது வெளிநாட்டுக்கு, நிறைய இடத்துக்கு நம்ம போயிருக்கோம், ஆனா இந்த வட்டம் நான் வரல அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு காலில் அடிபட்டு இல்லையா, நானே புதுசாக தான் போறேன், பார்த்துக்கிட்டு தான், அதுக்கப்புறம் கூட்டு போறேயா. சேர்றா சேர்றா. அப்பதான் அந்த வார்த்தை சொன்னாரு, என்னை விட்டுட்டு போறையா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்ப தெரில. இப்படி அநேக காரியங்கள் அவர் ஒவ்வொரு வார்த்தைகளும். அதே போல இடத்துல போய் செய்தி கொடுக்கணும், உட்கார்ந்து இருப்பேன், ரூமுக்குள்ள இருப்பேன். உனக்கு என்ன தோணுதுடா சொல்லும் பாரு, நான் என்ன செய்தி கொடுக்கலாம் சொல்லு, டக்குன்னு சொல்லும் பாரு. ஐயா ஏன்ட்ட போய் கேட்க எனக்கு என்ன தெரியுமே, நான் டக்குன்னு ஒரு தலைப்பு சொல்வேன், அப்படியே செய்வாரு. என்ன தலைப்பு கொடுத்தாலும் சரி பேசிட்டு வந்து என்கிட்ட சொல்லுவாரு, பாத்தியா உனக்குள்ள டவுட் கிளியர் ஆயிட்டா, செல்வத்துக்கு எந்த டவுட்டுமே வரக்கூடாது அப்படிம்பாரு. ஏதாட்டு கேட்டா ஊழிய பிரச்சனைகள் எல்லாரும் வருஷமா பிரச்சனை ஓடிக்கிட்டு, பொறுமையாடுறா பொறுமையாரு, வேற ஒண்ணும் செய்யாத, நீ பொறுமையாரு. ஐயா ஒரு போன் பண்ண போயா தூக்கிட்டு போயிருவையா, எனக்கு தெரியும்டா, நம்ம அது செய்யக்கூடாது, பொறுமையாடுறா. எதுக்கியா இவ்வளவு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சிருக்கேன், எதுக்கியா இவ்வளவு அதிகாரிகள் கையில வச்சிருக்கேன், என் கீழே எத்தனை பேர் வேலை பார்க்காங்கய்யா சொல்லுங்கய்யா. அப்ப உடனே ஐயா சொல்றது, பொறுமையாடுறா, உன்னை ஆண்டவர் வேற மாதிரி கொண்டு போறார். இப்படியே சொல்லி 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 கடைசி நிமிஷம் கூட வந்துட்டு கிளம்பும் போது கொஞ்சம் பொறுமையா போட, ஆண்டவர் நிச்சயமா நடத்துவார். அப்படி ஒரு தகப்பனை போல வார்த்தை சொல்லுவாரு, நீ என் விசுவாசியாடா, நீ என் ஃப்ரெண்ட்ஸ்டா, அதனால தான் உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் எல்லா காரியத்தையும். நீ எழுத மாட்டா பத்துக்கா, இந்த போனை ரெக்கார்ட்ல போட்டு டக்குன்னு ஐயா பேசுறத அப்படின்னு போனை ரெக்கார்டிங் பண்ண சொல்லி பேச ஆரம்பிப்பாரு. இதை எடுத்து சேவ் பண்ணி கம்ப்யூட்டர்ல வை, பையன்கிட்ட கொடுத்து, பிற்காலத்துல தேவைப்படும், அதை கேட்டுட்டு பிரசங்கம் பண்ணு அப்படின்னு. எப்படி பிரசங்கம் பண்ணு சொல்லுவார். பெரிய பெரிய போக்குறத்துல போவோம், கீழே நிற்பேன், கூப்பிட்டு என் பக்கத்துல உட்காரு, ஏன் அங்க உட்காருத அப்படி பக்கத்துல உட்கார வைப்பாரு. ஐயா நீங்க உட்காருங்க, இல்ல இந்த பேச்சுக்கு இங்க வா அப்படிம்பாரு. இப்படி கூட வந்து பிரசங்கம் பண்ணும்போது பின்னாடி பின்னாடி உட்காந்துருப்பாரு. ஐயா நீங்க உங்க முன்னாடி நான் எப்படியா பண்ணேன், கொஞ்சம் தள்ளி இருங்கய்யா அப்படிமே. ஜன்னல் பக்கத்துல போய் நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாரு. வந்த உடனே சொல்லுவாரு, இந்த பிரசங்கத்துல இந்த தப்புடா, இதை சரிப்படுத்திக்குவார். இப்படி ஆண்டவர். அதோட ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னார் ஒரு வார்த்தை முன்னகுட்டி, உலகெங்கும் உன் சாட்சி நீ கொண்டு போய் நீ பேசுவடான்னு சொன்னார். ஆண்டவர் கிருபையால கடந்த வாரம் நான் சிங்கப்பூர்ல சாட்சி கொடுக்க நேரம் கிடைச்சு, நான் நினைச்சு பார்க்கல அங்கெல்லாம் போக முடியுமான்னு. ஐயாவோட ஜபத்தினால போனோம். சாட்சி ஒரு பிரயோஜனப்பட்டுச்சு. சாட்சி கொடுத்துட்டு கீழே வந்துட்டு உடனே ஐயா நினைவு தான் வந்துச்சு. ஐயாட்ட போய் சொல்லணும், ஐயா நீங்க சொன்னீங்கய்யா உலகம் ஃபுல்லா போகணும்னு, ஆனா நான் போயிட்டு வந்திருக்கேன் சொல்லு நினைக்கிறேன். கரெக்டா எனக்கு போன் வருது, வெள்ளிக்கிழமை நைட்டு காலையில ஐயா வந்து பேசுதா, சீக்கிரம் கிளம்பி வாடா அப்படின்னு.
வெள்ளிக்கிழமை நைட்டு பேசுறாரு. சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற பாஸ்டர் கிட்ட சொன்னேன், பாஸ்டர் ஐயா காலையில ஐயா கூப்பிட்டுதாரு வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டு அவட சந்தோஷமா ஐயா கிட்ட போய் சொல்லணும், எப்படி செய்திருச்சு, எப்படி எனக்கு என்ன ஏதுன்னு சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். ஒரு போன் வருது, நான் நம்பல. அது சும்மா சொல்லுவாங்க, விளையாட்டுக்கு சொல்லுதாங்க, நான் நம்பல. நான் கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே மனசே உடைஞ்சு போச்சு. என்ன போல என்ன சொல்றது, ஒரு வசனத்தை எடுத்தா பல ஆங்கிள் பேசுவாங்க. அதான் ஐயா எல்லா மனிதருன்னு தேவையோ பல ஆங்கிள் அவர் நேசிப்பார். ஒவ்வொரு வழியில யாருக்கு என்ன அப்படி நேசிச்சு, அப்படி பேசி, அப்படி அரவணைச்சு இருக்கக்கூடிய ஐயா காரியத்துல, அநேக காரியத்துல சபையில நான் நிக்கிறது சரி, அவருடைய கிருபை எத்தனை காரியம் இருந்தாலும் சரி, ஆனா சத்தியத்தை மட்டும் என்னைக்கு விட்டு கொடுத்துடாதடா அப்படிதான் சொல்லுவாரு. ஆண்டவர் கிருபையால இந்த நாள் மட்டும் ஐயா சொன்னபடி அப்படியே போறேன். நாளையும் நான் போனேன், அப்படியே மாறிடும். எல்லாரும் எனக்காக, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போ